என்னையா கிச்சன் டோர் போட்டிங்களா? அதெல்லாம் யாராவது கேட்டால் தான் போடுவேன். யாருமே கேட்கலையா? யாரும் கேட்க மாட்டாங்கடா, நம்மளாம் போட்டுக்க வேண்டியதுதான். சண்டே ஸ்பெஷல் மட்டன் கோலா உருண்டை பார்ப்போமா? அதுக்கு மட்டனை நல்லா கடையிலே கொத்தி வாங்கிக்கணும். பட் சண்டேங்கிறதுனால கொத்தி தர மாட்டேன்ட்டாங்க. நானே அது ஒரு கிரைண்டில் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி சோம்பு, தனியா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மட்டனை இதில் போட்டு இதுலேயும் தண்ணி நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிப்போம். மல்லித்தூள் சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம மல்லி போட்டிருக்கோம், அதனால் சேர்க்கல. புதினா, கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு தண்ணி போனதுக்கப்புறம் ஆற வச்சு ஒரு மிக்சியில் அரைச்சிடுவோம். இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கிட்டு இதில் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து உருண்டை பண்ணிக்குவோம். ஆனால் நான் இதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். முட்டை சேர்க்கணும், முட்டை சேர்க்கலை. சரி, முட்டை சேர்க்காமல் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு செஞ்சேன். உருண்டையெல்லாம் எண்ணெயில் பிரிய ஆரம்பிச்சிருச்சு, சரியாக வரல. இந்த மாதிரி உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் முட்டை ஆட் பண்ண மறக்காதீங்க. முட்டை ஆட் பண்ணி செஞ்சால் தான் உருண்டை உடையாமல் வருது. வாங்க, எங்கள் ஊர் பனியை பாருங்கள் எப்படி இருக்குங்க. சூப்பராக நேற்று செஞ்ச பணியாரம் மீதி இருந்தது. காக்கா கச்சிடலாம். எங்கடா அவ்வளோ காக்கா இருந்தீங்க? எங்கடா போனீங்க? ஒரு காக்காவையும் காண இன்னைக்கு. மானத்தை வாங்குறீங்களே, வாங்க. வந்துட்டாங்க, வாங்கடா வாங்கடா.